அவர் மனசு மாதிரி திரும்ப வருவாரு எனக்கு தெரியும். ஒரு இலவும் தேவையில்ல, போ சொல்லுங்க. என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. வழியா இப்ப கூட அழுக்கழிக்கா தான் வருது. போதும், நானே போயிடுறேன். அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. நான் என்னதான் என் தம்பியை விட்டு கொடுக்க முடியாதுமா. உங்க மாமா அவர் தானே சேர்த்து வச்சாரு, நீ வேணா அவர் சைடுல இருந்துக்கோ. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு இப்ப போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. அவர் மனசு மாதிரி திரும்ப வருவாரு எனக்கு தெரியும். ஏன் இப்படியா வாழ்க்கையில கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுற? சில நேரம் என் மனசுக்கு நெருக்கமா வந்து சந்தோஷப்படுத்துற, சில நேரம் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய் காயப்படுத்துற. ஏன் இப்படி செய்யற? முடியாது. அவ்வளவு ஃபீலிங்ஸ் ஆமா? சத்தியமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீ உண்மையா ஒரு விஷயத்துல பிளாக் காஃபி தான் குடிக்கிறேன். என்னது? காஃபில கூட பிளாக் காஃபி தான் டெய்லி குடிக்கிறேன். நான் என்னத்தமா சொல்றது, என் விதியை தான் நொந்துக்கறணும். எவனோ ஒரு ஃப்ராடு பைய களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அது இந்த எடச்சி மலையாத்தாக்கு தான் வெளிச்சம். எனக்கு ஒன்னும் கவலை இல்ல கோடி தங்கம். திவ்யா, நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். தங்கச்சி, நீ ஒண்ணு பண்ணா ஒரு லெட்டர் மட்டும் போடு, அவனை யாருன்னு அறுத்து கிழிச்சு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பிளாக், இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்றதுக்கு நீ முன்னாடி வரமாட்டியா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டிஜே பிளாக், இங்க வரல மௌன, நான் வந்து உனக்கு வெட்டி விட்டு அறுத்து கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நீ கூப்பிட்ட நீ வர முடியா? நீ கூப்பிட்டா வர மாட்டியா? அற போது நாளை யாரை எழுப்பி விட்டதே பா. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். கல்யாணம் முடிக்கமா? கல்யாணம் முடிக்க அண்ணா, நான் கல்யாணம் பண்ணிக்க கூட கூப்பிடல. அவர் பழகிக்கலாம் கூப்பிட்டாரு. நான் ஃப்ரெண்டா இருக்கலாம் தான் கூப்பிட்டேன். பாவங்க அந்த பொண்ணு ரொம்ப அபராணியா இருக்கு. நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க. ஆனா அவன் நம்பிட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்புறான். டேட்டிங் பண்ண கூப்பிடுறான். உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? தங்கச்சி வந்துட்டு நீ டேட்டிங் பண்ண கூப்பிடுறியா? என்ன பழக்கம் இது? சின்ன பிள்ளை போல பித்து பிடிக்கிறது. கவலைப்படாதம்மா தலைவரே. நடிப்பு அத்தனை நடிப்பு தலைவரே. சரி, எனக்கு இந்த லவ் டுடே படம் பார்த்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. நான் வந்து வேற எதுவுமே கேட்கல. ஃப்ரெண்டா இருப்பாரா மாட்டாரா? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டா இருந்தா விளக்கமா தட்டி தான் விழும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணா, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு சொல்லல. நீங்க எந்த மாதிரி ஃப்ரெண்டு வேண்டாம். ஃப்ரெண்டே வேணான்றீங்க. லவ் பண்றியா, பிடிச்சிருக்கா, உடனே தாலி கட்டுங்க, சேர்ந்துறீங்க. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க 6 மாசம் பழகி பாப்பீலாம், அதுக்கப்புறம் வேண்டான்னு போவீலாம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அப்போ இன்னியோட இது பிரேக்கப்பா அப்படியே சொல்லலாம். இது பாச்சப்பா இருந்தா தானடா அது பிரேக்கப்பே. ஓகே, சொல்லுங்க சார். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? ஐயய்ய, உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து ஒரு 50 தாத்தா இருப்பாங்க, அவங்க உட்காந்து பழகி பார்த்துட்டு சரி வாங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. நாய்க்கு வருங்க. நீங்க தானே சொன்னீங்க. நான் ஒரு மன்மத. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இதோட முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு என்னைக்குமே எதுவுமே கிடையாதுப்பா. அவனுக்கு என்னைக்குமே எதுவுமே இருந்தது இல்லம்மா.
அவன் சிரிப்பாயி ஒரு ஆட்டோவை பிடிச்சி தானா வீட்டுக்கு போறவள அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி கண்டனம்லாம் தொட்டு பிராண்டி விட்டு பாக்குறவன அப்புறம் ஆட்டோ டாக் வர்ற மாதிரி பண்ணி விட்டு இப்ப இவளை யார் நான் கேக்குறேன் அக்கான்னு கூப்பிட சொல்லுங்க. ஆமா அக்கா சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு முடிச்சிடுறான். சிஸ்டர் இது எல்லாமே அந்த மூத்திர சந்துக்குள்ள முத்தம் தரன்னு வாய கடிச்சு வச்சு அதுக்கு முன்னால சொல்லிருக்கணும். ஐயோ என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கங்க அக்கா. அக்காவா? கை கொடுத்துரு. போயிட்டு வரேன் சிஸ்டர். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். நன்றி. கவலைப்படாதம்மா. ரிச்சர்ட்னு ஒரு பையன் தேவையில்ல, போதும். அவ போய் 6 மாசம் ஆகுது. நீ சொல்றது கரெக்டா மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.